ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டான நல்ல கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய ரிங் ஆனியன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு கூட சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த ரிங் ஆனியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு 4 மீடியம் சைஸ் ஆனியனை தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், ஆனியனோட சைஸ் வந்து ரொம்ப பெரிய சைஸாகவும் இல்லாமல் அதே சமயத்தில் ரொம்ப சின்ன ஆனியனாகவும் இருக்காமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருக்கணும். அப்போ தான் இந்த ஆனியன் ரிங் செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதிலேருந்து ஒரு ஆனியன் எடுத்துக்கோங்க. நல்லா 2 பக்கம் ஓரத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ ரிங் ஆனியன் செய்கிறதுக்கு இப்போ இந்த ஆனியனை ரொம்பவும் நைஸாக ரவுண்டாக கட் பண்ணாமல் பாருங்கள், இந்த அளவுக்காவது கேப் விட்டு இந்த சைஸ்லையாவது ரவுண்டாக நம்ம இந்த ஆனியனை கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் இன்னொரு பீஸும் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதே போல் தான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஆனியன்லேருந்து நம்ம தனித்தனியாக ரிங் போல், அதாவது ஒவ்வொரு ரவுண்டாக மெதுவாக இதிலேருந்து எடுத்துக்கணும். அதுக்காக கை வச்சு மெதுவாக இந்த ஆனியனை உடச்சிடாமல் எடுத்துக்கணும். இப்போ கட் பண்ணி எடுத்த ஆனியனை பாருங்கள், நல்லா ரவுண்டாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதே போல் தான் மீதம் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி மெதுவாக கை வச்சு எடுத்துக்கலாம். இப்போ உள்ள ரவுண்டுகளையுமே மெதுவாக கை வச்சு உள்பக்கத்தை அழுத்தி விட்டோன்னா நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதே போல் நம்ம ஆனியன் எல்லாத்தையுமே நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையுமே வீணாக்க தேவையில்லை. ஏதாவது நம்ம மற்ற குக்கிங்லாம் பண்ணும்போது இதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அதே போல் வெங்காயத்தில் நம்ம கட் பண்ண அந்த ரிங் பீசஸை மட்டும் எடுத்துகிட்டு நடுவில் இருக்கிறதையெல்லாம் எடுக்கும்போது இதை வீணாக்க வேணாம். மற்ற குக்கிங் நம்ம பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நான் எடுத்த ஆனியன் எல்லாத்தையுமே நல்ல ரிங் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நடுவில் இருக்கிற சின்ன பீசஸும் அப்புறம் ஓரங்களில் நம்ம கட் பண்ணி எடுத்த ஆனியனையும் கூட தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை மற்ற குக்கிங் செய்யும்போது நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை ரிங் ஆனியனாக நம்ம ஃப்ரை பண்ணி செய்கிறதுக்கு மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு அகலமான பவுலை எடுத்துகிட்டு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அதே 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மாவு கூட சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ கரண்டி வச்சோ விஸ்கு வச்சோ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. மாவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரிங் ஆனியன் ஒவ்வொன்றா சேர்த்து ஒரு தடவை கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆனியனையுமே இதே போல் தான் இந்த மாவில் லைட்டாக கோட் பண்ணி எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் எல்லாத்தையுமே மாவில் நல்லா கோட் பண்ணி எடுத்தாச்சு. இப்பொழுதைக்கு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்க மாவை திரும்பவும் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் ஒரு பிஸ்கு வச்சு கலந்து விட்டுக்கலாம். மாவை நல்லா கலந்து எடுத்துட்டு கடைசியாக பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்பொழுதைக்கு மாவை தயார் பண்ணியாச்சு. அடுத்ததாக இது கூடவே பக்கத்தில் இன்னொரு பவுலில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரிங் ஆனியன் ஒன்று எடுத்து நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்க இந்த மாவில் கோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாவை நல்லா வடிச்சிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் சேர்த்து இதில் ஒரு முறை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா இந்த ஆனியனில் ஒட்டி வரணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் வந்து மாவில் நல்லா ஆனியனில் ஒட்டி வந்துடும். இதே போல் மீதம் இருக்க ஆனியன் ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாவில் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு கோட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம்.
அவ்வளோதான் பாருங்கள். இப்போ எல்லா ரிங் ஆனியனையுமே நம்ம ப்ரெட்டில் நல்லா கோட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்த பிறகு இப்போ கையில் ஒரு ரிங் ஆனியன் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கோட்டாகி வந்திருக்கணும். அப்போ தான் நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஏற்கனவே நான் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த எண்ணெயில் இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஏற்கனவே ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் நான் எண்ணெயெல்லாம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். ஆனியன் சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். அப்போ தான் நமக்கு எண்ணெய் ஓரளவு நல்ல மீடியம் ஹீட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ரொம்பவும் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணி எண்ணெயை ரொம்ப சூடு பண்ணிட்டிங்கன்னா நமக்கு ஆனியன் சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா மேலே எல்லாமே கரிஞ்சு போயிடும். அப்படி இல்லாமல் உள்ளேயும் ஆனியன் நல்லா வெந்து வெளியிலையும் நல்லா கிறிஸ்பியாக மெதுவாக நமக்கு மீடியமாக வெந்து வரணும்னா மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி சூடு பண்ணிக்கோங்க. ரிங் ஆனியனை நம்ம ஸ்டவ்வில் சேர்த்த உடனேயுமே பார்த்திங்கன்னா மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக விடுங்க. அப்போ தான் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வெந்து வரும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உடனே கரண்டி போட்டு திருப்பி விட்டுறாமல் ஒரு 2 நிமிஷம் ஒரு பக்கம் வெந்த உடனே கரண்டி வச்சு இன்னொரு பக்கம் எல்லா ஆனியனையுமே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வந்த உடனே இப்போ கரண்டி வச்சு நம்ம வெளியில் எடுத்து எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு அப்புறமா இதை ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான், வெறும் ஆனியனை வச்சே பாருங்கள் நல்ல சிம்பிள் அண்ட் டேஸ்டான கிறிஸ்பியாக சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஈவினிங் டீ போடுற டயத்தில் கூட இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வர பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.